எல்லோருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. நாம ஒவ்வொரு நாளும் ஆகச்சிறந்த திருக்குறள்களை பார்த்துட்டு வரோம். அதுல இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய திருக்குறள் ரொம்ப அற்புதங்க. அப்படி என்னங்க சொல்றாரு, வாங்க பார்க்கலாம். சொல்றாரு பாருங்க, மறந்தும் பிறன் கேடு சூழற்க சூழின் அறம் சூழும் சூழ்ந்தவன் கேடு. ஆஹா, ரொம்ப அற்புதங்க. சொல்றாரு பாருங்க, நீங்கள் மறந்தும் கூட பிறருக்கு கேடு நினைத்து விடாதீர்கள். அப்படி கேடு நினைத்தீர்கள் ஆனால் அறம் என்னும் அந்த அறத்தலைவன், அந்த அறக்கடவுள், அவர் யாரு நினைத்தாரோ அவருக்கு கேடு உண்டாக சூழ்ந்து வந்து அரணாக நிற்பார் அப்படின்னு ஆக அற்புதமா சொல்றாருங்க. ஆக நம்முடைய இளைய தலைமுறைகள் புரிந்து கொள்ள வேண்டும், நாம் மறந்தும் கூட பிறருக்கு கேடு நினைத்து விடக்கூடாது. அப்படி நீங்க நினைத்தாலே போதும், அது உங்களுக்கு கேடாக முடியும். எப்படி சார்? நீங்கள் ஏதாவது ஒரு மனிதருக்கு கேடு நினைக்க, அவரு கேட்டில் அவர் விழ வேண்டும், வாழ்வில் சரிவு அடைய வேண்டும் என்று நீங்கள் எண்ணினார்கள். நீங்க செய்யல, நீங்க நினைச்சிட்டீங்க. அப்படி நினைச்சாலே அந்த அறக்கடவுள் சூழ்ந்து வந்து அரணாக நின்று உங்களுக்கு கேடு செய்வார் அப்படின்னு ஆக அற்புதமா சொல்றாருங்க. ஆக நம்முடைய இளைய தலைமுறையினர் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், நீங்கள் யாருக்கும் எப்பொழுதும் கேடு நினைத்து விடாதீர்கள். மீண்டும் ஒரு அழகிய சந்திப்புல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் முனைவர் பா. மொய்தீன் பாஷா. நன்றி.